கீழே ரவுண்ட் இருக்கு பாரு, அது போட்டீங்கன்னா போட்டோ எடுத்து அப்படியே போட்டோ எடுத்து இன்றைய தினம் ஜூலை 5 விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான புனிதமான நாள். 60 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தின் போராளிகளாக இருந்து உழவர்களுக்காக போராடி தங்கள் இன்னுயிரை இழந்த 60க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு அவர்களது உயிரிழந்த அந்த நாளை வீர வணக்க நாளாக கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 5. இந்த ஆண்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் மூலம் அதனுடைய நிறுவனராகிய ஈசன் முருகசாமி அவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளார்கள். அதன்படி நாமக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் திருச்செங்கோட்டிலே தற்போது உழவர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உழவர் போராளிகளான உயிர் நிறந்த அவர்களுக்கு வீர வணக்க நாள் கொண்டாடப்படுகிறது. முதல் போராட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் பெருமாநல்லூரிலே ஆய்கவுண்டர், மாரப்பவுண்டர், ராமசாமி கவுண்டர் என்ற 3 பேர் போலீசாரால் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானார்கள். அதில் 10 ஆண்டு காலத்துக்கு மேல் அந்த போராட்டத்திலே ஏகப்பட்ட விவசாயிகள் உயிரிழந்தாலும் ஜூலை 5 என்பது ஜூலை 5 நடந்த போராட்டத்திலே சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்திலே ஒரு 8 விவசாயிகளும், விருதுநகர் மாவட்டத்திலே 2 விவசாயிகளும், இன்னும் தெற்கு பகுதியிலே ஒரு 5 விவசாயிகளும் ஒரே நாளில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நினைவு நாளான ஜூலை 5 ஒரு முக்கியமான புனிதமான நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில அவர்கள் உயிரை கொடுத்து போராடி நமக்கு பெற்றுத் தந்த மின்சாரம் தான் நாம் இன்று இலவச மின்சாரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த மின்சாரம் அது இலவசம் அல்ல. அது உழவர்கள் தங்களது உண்மையை கொடுத்து உயிரை கொடுத்து பெற்றதனால் அந்த மின்சாரம் நமது உரிமை மின்சாரம் என்று கோரி வருகிறோம். அந்த உரிமை மின்சாரத்திற்கு விவசாயிகளுக்கு வழங்கக்கூடாது என்கிற வகையில் ஆளும் அரசுகள், மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இலவசம் என்பதை இருக்கக்கூடாது என்று கண்டனம் கட்டிக் கொண்டு உழவர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் என்ற ஒன்றை கொண்டு வந்து உழவர்களுக்கெல்லாம் யூனிட் மூலமாக பணம் வசூலிக்க தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அந்த இனம் 8 பைசாவிலிருந்து 10 பைசா உயர்த்தியதற்காக போராடித்தான் உயர்ந்து நமக்கு இலவசத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இனி வரும் காலங்களில் அந்த இலவசம் என்பது இல்லாமல் போகின்ற ஒரு சூழ்நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அரசியலை விட்டு அனைவரும் விவசாயிகளாக ஒன்று சேர வேண்டும் என்பது நமது தலைவராக கடமை. அனைவரும் ஒன்று சேர வேண்டும். இப்போது ஸ்மார்ட் மீட்டர் என்று கிணற்றில் பொருத்திவிட்டால் நீங்கள் உங்களது பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு போயிக் கொண்டிருக்கும் கைபேசியை போல நீங்கள் ரீசார்ஜ் செய்தால் மட்டுமே மோட்டார் இயங்கும், இல்லை என்றால் மோட்டார் இயங்காது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இதை கருத்தில் கொண்டு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அடுத்தபடியாக நமது நாமக்கல் மாவட்ட ஆட்சியருக்கான ஒரு முக்கியமான வேண்டுகோளை இந்த ஜூலை 5 விவசாயிகள் போராட்டத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாமக்கல் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்ற மாதம் தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து நாமக்கல் மாவட்டம் மோட்டார் வாகனத்தை மிக சிறப்பான மாவட்டமாக உள்ளது, எங்கள் மாவட்டத்திலே மோட்டார் வாகன தொழில் போன்று அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து வந்தார்கள். குறிப்பாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக நாமக்கல் மாவட்டம் வேளாண்மையை அடுத்து முஸ்லிம் பஞ்சாயத்திலே கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அங்கே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து அனைத்து தாழ்வர்களும் அமைத்து
நீர் வடிகாலுக்கு சாக்கடை முகாம் அமைத்து அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு 15 ஆண்டு காலமாகி அவை செயல்படுத்தப்படாமல் பல கோடி ரூபாய் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்கி கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. அது பூராவும் என்று சீட்டுக்களை முன்மூடி கிடக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை கருத்தில் கொண்டு அந்த இடத்தை பார்வையிட்டு மோட்டார் வாகன தொழிற்பூங்கா அமைக்கிறதுக்காக அரசுக்கு பரிந்துரை செய்யும்படி இந்த உழவர்களின் சார்பாக எங்களது கோரிக்கையை வைக்கின்றோம். அடுத்தபடியாக தமிழகத்திலே கரும்பு என்றால் அனைவருக்கும் இனிக்கிறது. கரும்பை பயிர் செய்யும் உழவனுக்கு மட்டும் அது தொடர்ந்து கசப்பாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 43 சர்க்கரை ஆலைகள் இயங்கி வந்த தமிழகத்தில் தனியார் ஆலைகள் 10க்கு மேல் இழுத்து பூட்டிவிட்டார்கள். கோபரேட்டிவ் சர்க்கரை ஆலைகள் 4 சர்க்கரை ஆலைகளை சாட்டிவிட்டார்கள். இந்த ஒரு 15 ஆலைகள் குறைக்கப்பட்டு ஒரு 25 ஆலைகள் மட்டுமே இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்திலும் பாண்டிச்சேரியிலும் 3 லட்சம் டன்னுக்கு மேல் அழைத்துக் கொண்டிருந்த இடத்தில் இன்று வெறும் 300 லட்சம் டன்னுக்கு மேல் அழைத்துக் கொண்டிருந்த இடத்தில் இந்த ஆண்டு ஒரு 80 லட்சம் டன் மட்டுமே கரும்பு அறுவையில் உள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவை கணக்கிலிட்டு 50% லாபத்தை சேர்த்து கணக்கிட்டு அரசு வழங்க வேண்டும் என்று சாமிநாதன் ஐயா அவர்கள் தங்களது கமிட்டியில் பரிந்துரையை மத்திய அரசுக்கு அளித்துள்ளார். அதை நியாயப்படுத்தி அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சார்பில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறோம். ஆனால் அந்த போராட்டத்திற்கு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இதுவரை செவி சேர்க்கவில்லை. இதன் காரணமாகவே தமிழகத்திலே கரும்பு விவசாயம் நாளுக்கு நாள் நலிந்து போய் தற்போது காவிரி ஆற்றுப்படுகையை தமிழகத்தில் இருக்கிற அத்தனை சர்க்கரை ஆலைகளுக்கு விட பொன்னி சர்க்கரை ஆலை நமது மாவட்டத்திலே உள்ள சர்க்கரை ஆலைக்கு காவேரி ஆற்று பாசன பகுதிகளான மேட்டூருக்கு மேலிருந்து மோகனூர் வரையில் அருமையான ஒரு பாசன வசதி உள்ள நீர் வசதி உள்ள ஒரு பாசன ஏரியா. அதிலும் இன்றைக்கு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல் மரப்பயிருக்கு மாறிவிட்டார்கள். எவ்வளவுதான் அரசாங்கம் வஞ்சித்தாலும் வேறு வழியின்றி கரும்பு பயிர் செய்து கொண்டுள்ள விவசாயிகள் இன்னும் மாறாமல் அந்த கரும்பை தொடர்ந்து பயிரிட்டுக் கொண்டுள்ளார்கள். இன்று 3500 ரூபாய் வழங்குகிறோம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள். இந்த 3500 ரூபாயில் வெட்டுக்கூலியாக 1000 ரூபாய் போய்விடுகிறது. 2500 ரூபாய் என்றால் ஒரு கிலோ கரும்புக்கு 2 ரூபாய் 50 பைசா. 2 ரூபாய் 50 பைசா வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு கிலோ கரும்பை உற்பத்தி பண்ண ஒரு மணி காலத்திற்கு அந்த கரும்பு பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் பாய்ச்ச வேண்டியுள்ளது? அதற்கு மேல் உரம் ஆள்கூலி என உற்பத்தி செலவு பன்மடங்கு உயர்ந்து விட்டது. ஏக்கருக்கு 50 டன் 60 டன் மகசூல் எடுத்த காலம் போய் இந்த 40 டன் கரும்பு எடுப்பது சிரமமாக உள்ளது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நோய் அதிகரித்து விட்டது. அதற்கான பூச்சி மருந்துகளின் தரம் குறைந்து விட்டது. கரும்பு புதுநகம் என்ற பெயரில் வேளாண்மை துறையில் அவ்வப்போது கரும்பை அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த கரும்புடைய பிடித்திறன் சர்க்கரை திறன் குறைந்து வருகிறது. 10.1 சர்க்கரை திறன் 10.1 பொன்னி சர்க்கரை ஆலை நிறுவனத்தில் இந்த அறவை போய்கொண்டிருக்கிறது. ஸ்பெஷல் ஆரம்பித்து 10 நாள் ஆகிறது. இந்த கேட்டால் சொல்கிறார்கள் 8.4 பாயிண்ட் தான் வருகிறது என்று. இது 9.5க்கு அரசாங்கம் விலை அறிவித்திருக்கின்றபடியால் அதை தாண்டும் பட்சத்தில் ஆலை நிர்வாகம் வெளியிலிருந்து பதிவில்லா கரும்பை வேறு மாவட்டங்களிலிருந்து எடுத்து கொண்டு வந்து நமது கரும்பிற்கு பிழிகிறன் குறையை ஏற்படுத்துகின்ற வேலையை ஆலை நிர்வாகம் செய்து வருகிறார்கள். இவ்வாறெல்லாம் விவசாயிகளுக்கு எதிர்ப்பாகவே நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் விவசாயிகள் மாற்றுப்பயிருக்கு சென்ற காரணத்தால் இன்று ஆலை நிர்வாகம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. 5-6 வருடங்களுக்கு முன்பு தன்னை இலவச
இலவசமாக கேட்டோம் என்று கொடுக்குமையா என்று கூறிய ஆலை நிர்வாகம் இந்த கடனை இலவசமாக தருகிறோம். அதில்லாமல் கருஞ்சாட்சியுடன் போயை தீ வைக்க வேண்டாம், வண்டியை அடித்து நடத்தினால் அதற்கு பணம் கொடுக்கிறோம், போயை முடிக்க மானியம் தருகிறோம் என்று நிறைய இலவசங்களை அறிவித்திருக்கிறார்கள். எவ்வளவுதான் நாங்கள் இலவசங்களை அறிவித்தாலும் விவசாயிகள் மத்தியில் கூலியாட்கள் என்பது எத்தக்கணியாக உள்ளது. மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, 100 நாள் வேலை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வைத்து விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தினுடைய ஆட்களை நமது அண்டை மாநிலமான கேரளாவிலே பஞ்சாயத்து அலுவலகத்திலே நாம் சென்று எழுதி வைத்து விட்டு வந்தால் வரிசைப்படி முன்னுரிமைப்படி அவர் ஒரு தோட்டத்திற்கு எத்தனை ஆட்கள் வேண்டுமோ அந்த ஆட்களை பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அனுப்பி வைக்கிறார்கள். அதிலே விவசாயிகளிடமிருந்து பாதி சம்பளமும் பஞ்சாயத்து மூலமாக பாதி சம்பளமாக அந்த தினக்கூலி பணியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த நடைமுறையை தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில் 10 ஆண்டு காலமாக போராடியும் இதுவரையும் அதற்கு எந்த பலனும் கிட்டவில்லை. ஆகவே ஆளும் அரசியல் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, விவசாயிகளை வஞ்சிக்காத வண்ணம் விவசாயிகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக